ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரான் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க எலஸ்டின் அண்ணா மற்றும் கயண்ட சேனலில். அதாவது கொழும்பு வந்திருக்கணும் விடிய 6 மணிக்கு வெளிக்கிட்டு ஆட்டோலேயே வந்திருக்கணும். அப்போ இப்போ இரவைக்கு நாங்கள் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். வாங்கோ என்ன மாதிரி போகுதுன்னு என்ன மாதிரி போகுதுன்னு தெரியலை. சும்மா ஒன்று செஞ்சு பார்ப்போம். 2 ஃப்ளேவர் ஒன்று நாங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு ஒருக்கா செஞ்சு பார்ப்போம். முதல்ல வெங்காயம் மற்றது உள்ளியும் கொஞ்சம் வெட்டி எடுத்து நான் உள்ளி கொஞ்சம் சாப்பாட்டில் சேர்க்குறது நல்லது. அதுக்காண்டி அதுக்கு பிறகு முட்டையை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணால் முதல்ல முட்டையை பொரிக்க எடுத்து வச்சுட்டு கொத்துமீ தான் வாங்கினா. கொத்துமீ நூடுல்ஸுக்கு இப்போ நூடுல்ஸை போட்டுவிட்டு முட்டையை போட்டால் நூடுல்ஸ் ஒரு மாதிரி போயிடும். அப்போ முட்டையை செஞ்சு வச்சு போட்டு அதுக்கு பிறகு நூடுல்ஸை கொண்டு போட்டு முதல்ல வெட்டி வச்ச வெங்காயம் தக்காளியை போட்டு கொஞ்சம் நேரம் பொரிக்கி போட்டு அதுக்கு பிறகு அதுக்குள்ளே 4 முட்டையையும் போட்டு பிரட்டி எடுத்து ஒரு பிரட்டல் மாதிரி இப்போ ஃபுல்லாக ஒம்லெட் மாதிரி அப்படி போடாமல் போட்டு இப்போ கொத்துக்கு போடக்குள்ள அந்த குட்டி குட்டியாக வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அதை பிரட்டி எடுத்தது. இந்த வெங்காயம் முதலெல்லாம் பொறிஞ்சி ஒரு அந்த ஆளும் கரிகின கலருக்கு வராமல் ஒரு அளவான ஒரு கலருக்கு வந்தோடனே முட்டையை அடிக்கி ஊற்றிடணும். முட்டையை போட்டு நல்லா கிளறணும். நல்லா கிளறி அதை சின்ன சின்ன இதாக உடைச்சி எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் பெருசாக இருந்துன்னு சொன்னால் நூடுல்ஸுக்கு போட்டு கிளறிகளை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் எல்லாம் செஞ்சு முடிச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வெஜ்ஜி போட்டால் அதுக்கு பிறகு அதே இதில் தண்ணியை ஊற்றி அப்படியே நூடுல்ஸை போட வலிக்கிட்டாச்சு. நூடுல்ஸ் வந்து நாங்கள் 2 ஃப்ளேவர் எடுத்துனாங்க. பாருங்கள் என்னென்னு காட்டுறேன். இப்போ அடுத்து நாங்கள் என்ன செய்கிறோன்னா, இது கொத்துமீனில் வளமையாக கொத்துமீனில் கொட்டன் ஸ்பைசி வாங்குறது. இது 9 ஃப்ளேவர் வந்து புதுசாக ஒன்றை பார்த்தேன். அப்போ சரி 2 மிக்ஸ் பண்ணி போடுவோம் போட்டு இது 2 உள்ளது. 2 கலந்து போட்டு பாருங்க. அதெல்லாம் உடைச்சி எடுத்து போட்டு எல்லாம் எல்லாத்தையும் உடைச்சி வைக்கிறது நல்லது. இப்போ முழுசாக போடுறத விட இப்படி உடைச்சி போடல நாங்கள் அந்த சாப்பிட சிக்கி இல்லாமல் இருக்கும். முழுசாக போட்டோம்னு சொன்னால் அது சிக்கி கையில் சாப்பிட நான் போட்டு பிளேட்டில் போட்டு அடிக்கிறது வேறு. இதுக்கு என்னென்ன வந்திருக்காங்கன்னா இப்படி ஒரு பேக்கெட் இருக்குது. இது நான் நினைக்கிறேன் அந்த உரைப்புக்கு ஏதோ பவுடர். மற்றது இதில் அந்த வளமையான எண்ணெய் வருது. மற்றதில் இந்த எண்ணெயும் அந்த பவுடர் மட்டும்தான் வரும். சரி நீ போயிட்டு வரு. இப்போ நாங்கள் 5 நூடுல்ஸ் பேக்கெட்டையும் இதுக்குள்ளே போட்டுட்டோம் ஒரேடியாக. என்ன மாதிரி வேற போடுறது. இப்போ இது நூடுல்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி போடுறது. நான் என்ன மாதிரி போடுறேன்னு சொன்னால், நான் தொடக்கத்தில் இப்படி தான் போட்டேன். அதாவது கேம்பஸ் படிக்கைக்குள்ளே முதல் ஓயில் படிக்கைக்குள்ளே எல்லாம் நூடுல்ஸ் எடுத்து ஒரு டிஷ்ஷுக்குள்ளே விட்டுட்டு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மேலே ஊற்றி விடுறது. அது ஒரு பதம் வந்து அவிஞ்சி வரும். அதுக்கு பிறகு தண்ணியை வடிக்க போட்டு இந்த தூளையும் மொயிலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது.
அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்னு சொன்னால், இப்போ பேன்லேயோ இல்லாட்டி சட்டிலேயோ போட்டு அவிச்சு போட்டு சாப்பிட்றது. அது ஒரு சைஸ் வந்தோடனே நிப்பாட்டுறது. ஆனால் அதுக்கு பிறகு தான் பார்த்தா, இல்லை அதை விட இன்னும் கொதிக்க வச்சா நூடுல்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும், கிணக்க வரும்ண்டு. கிணக்குன்னா அந்த சைஸ் பெருசாக பிளேட்டில் வந்து வார குவான்டிட்டி கிணக்கவே இருக்குது. அப்போது இப்போ நல்ல பசியில் இருந்தால் ஒரு பேக்கெட் அப்படி நல்லா பெருசாக அவிய வச்சுட்டு சாப்பிட்டாலும் ஓகேயா இருக்கும். இல்லைன்னு சொன்னால் 2 பேக்கெட் போட வேண்டியிருக்கு. இப்போ போடுறது அப்படி தான், 5 மட்டும் நல்லா அவிச்சு கொஞ்சம் நார்மல் சைஸோட பெருசாகி போட்டு அதுக்கு பிறகு எடுத்து சாப்பிட்றது. நீ அப்படியே சாப்பிட்டு முடிச்சு விட்டுரு. புரியாரு உப்பு குடிக்கிறியா? என்னடா சொல்ற? அது என்னடா அள்ளி கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல இப்போ மசாலா இப்போதான் மசாலா விடணும். ஆனால் ஒவ்வொன்றும் இல்லை ஒரேடியாக போடக்கூடாது, ஒரேடியாக போடக்கூடாது. இல்லை இப்போ உண்டை போட்டு கிளப்பிட்டு இருந்தானே அது சுண்ணாம்பு ஒரு பேக்கெட் போட்டு இப்போ வந்து எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படித்தான் இருக்குது நூடுல்ஸ் நல்ல வேலை ஆகலும் குழையே இல்லை. 5 பேக்கெட்டை போடுங்க, நான் நெச்சன் சிலது கடைசியாக குழஞ்சிருமோண்டு. இப்போ நாங்கள் மசாலா எல்லாம் போட்டாச்சு. நீ முட்டையை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அதுக்கு பிறகு தான் அந்த ஒயிலை விடணும். அப்போ தான் அது நல்லா இருக்கும். அந்த முட்டையிலையும் அந்த ஒயிலை ஊற்றி போட்டு நல்லா இருக்கும் அது. இப்போ எல்லாத்தையும் போட்டு கடைசியாக கிண்ட இப்போ கொஞ்சம் வெளியில் விழுந்துட்டு சரி எண்டு போட்டு எல்லாத்தையும் கிண்டி எடுத்து அது பாத்திரம் அதுக்குள்ளே 5 பேக்கெட்டை போட்டு விட்டோம் ஒரேடியாக. பஞ்சு தான் ஒரு நேரத்தில் 2-3 பேக்கெட்டை போடுறதுக்கு மேலே 5 போட்டு ஒரேடியாக அடுக்கி விட்டோம். அது ஃபுல்லாக வந்துட்டுது. அது கிளற கொஞ்சம் களியாகிற மாதிரி இருந்தது. சரி என்னோட ஒரு அளவு கிளறிட்டு மேலே மிச்சம் இருந்த எண்ணெய் எல்லாம் ஊற்றி கொத்துமீல அதுதான் அந்த நல்லா அந்த பவுடரை போட்டு கூட அந்த எண்ணெயை மேலே ஊற்ற நல்ல டேஸ்ட் ஒன்று வரும். சாப்பிடு பண்ணி சொல்லு அப்போ எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? என்ன சொல்லுது? நம்ம ரெடி. சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டு என்ன இது மேகி இல்லை. சாப்பாடு எப்படி? காரமா இருக்கு. காரமா தான் இருக்கு. 2 ஃப்ளேவர் போடலாம். ஒன்று சரியான உரைப்பு. சொல்லு என்ன சொல்லுது? வியூவர்ஸ் மைண்ட் செட் பி லைக் என்னடா அவங்க நூடுல்ஸை போட்டுட்டு ரிவ்யூ கேட்குறாங்க. நூடுல்ஸ் தான் முக்கால்வாசியான சாப்பாடு. ஆனால் நூடுல்ஸில் நாங்கள் சாப்பிடக்க மெழுகு தன்மை உண்டு உடம்புக்கு போகுமா. அது வெளியே வரதுக்கு எவ்வளோ நேரம் பெரு மணி பேர் சொல்லுவேன். சாப்பிடலாம் மாசமா அது 3 மாசமா அவங்களோட உடம்பு விட்டு போகும். கேம்பஸில் லெக்சர் சென்டர் மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு போயிட்டு மிச்சத்தை இவர் சொல்லுவேன். போயிட்டு அது ஒரு 3 மாசமா அது 3 மாசத்துல 2 வாட்டி